शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्री भगवानुवाच इति निर्वासनत्वेन जीवन्मुक्ततयार्जुन शीतलतामेत्य बंधु दुःखम अलंत्यज. கீதோபதேசம் இது. பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். அங்க வந்து கீதை உபதேசம் அப்படியே இங்கேயும் பண்ணினார். ஆத்மாவுக்கு பந்தங்கிறது என்னன்னு கேட்டேன். அந்த மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள் தான் ஆத்மாவுக்கு பந்தம். அதை விட்டு தனியாக பந்தம் எதுவுமே இல்லை, வாஸ்தவமான பந்தம் கிடையாது. அதனால வாசனைய இல்லாம பண்ணியாச்சுன்னா, மனசுலேருந்து வாசனைய இல்லாம பண்ணியாச்சுன்னா இவன் ஜீவன் முக்தனாகிறான், பந்தமே இல்லாதவனாகிறான்னு சொன்னார். அதுதான் இப்ப திருப்பி உபபாதனம் பண்றார். இது நிர்வாசனத்துவேனா, நிர்வாசனம்னா வாசனை இல்லாமல் சுத்தமாக இருக்கிறது. அதாவது மனசுல வாசனை இல்லாமல் பண்ணியாச்சுன்னு சொன்னால் ஜீவன் முக்தன் ஆகிறான். ஜீவன் முக்ததையா அர்ஜுனா. இப்ப அந்த சீதலதாமேத்திய, இவர் சீதளம்னு ஒரு பதப்பிரயோகம் பண்ணுவார். தாபம்ங்கிறதுக்கு விருத்தமான அர்த்தம். சந்தாபம், சம்சாரத்துல வரக்கூடிய சந்தாபம்னு சொல்றா இல்லையா, அந்த சந்தாபம் எதுவுமே இல்லாமல் சந்தோஷமா இருக்கலாம், சீதளமாக இருக்கலாம். இந்த வாசனையை தியாகம் பண்ணியாச்சுன்னா பந்து துக்கம் அலந்தியஜ. இப்ப பந்துக்கள்லாம் இந்த யுத்தத்துல மரணத்தை அடைஞ்சிருவாளே, அதனால நமக்கு கஷ்டம் வருமேன்னு சோகப்பட்டார் இல்லையா, அந்த சோகத்தை விட்டுடு, அந்த சோகம் உனக்கு இப்ப இல்லை. ஏன்னு கேட்டா ஜன்ம ஜரா மரண நிஷங்கா ஆகாஷ விஷதாசய தியக்த இஷ்டானிஷ்ட சங்கல்பா வீதராகோ பவானகா. இந்த தேசோபதேசம் மணினத்தால நீ எப்படி இருக்கணும்னு சொன்னா வீத ராகனாக ஆகணும். ராகங்கிறது ஆசைகள், ஆசையானது உன்னுடைய ஹிருதயத்தை விட்டு மனசை விட்டு தூர தள்ளி போயிடணும். அப்படி போனா வீதராகா அப்படின்னு பேரு. நீ வீதராகனாக ஆகணும். வீதராகனாக ஆனால் என்ன எனக்கு லாபம் அப்படின்னு கேட்டா ஜரா மரண நிஷங்கா. அதுக்கப்புறம் இந்த ஜரையை கண்டோ மரணம் வருமேங்கிற இந்த பயமோ உனக்கு கிடையாது. ஆகாஷ விஷதாசயா, உன்னுடைய ஆசயம் ஹிருதயமானது எவ்வளவு விசாலமாக ஆகும் தெரியுமோ, வியாபகமாக ஆகும். ஆகாசத்தை போல விசாலமாக இருக்குமா. தியக்த இஷ்டானிஷ்ட சங்கல்பா. ஆகாசங்கிறது ரெண்டு அம்சத்துல இங்க வந்து உபமானமாக சொல்லப்பட்டிருக்கு. விசாலமாக உதாரமாக இருக்குங்கிறது மாத்திரம் இல்லை, சுத்தமாகவும் இருக்கும். ஆகாசத்துல எதுவும் ஒட்டாது, வாசனைகள்லாம் ஒட்டாது, மற்ற இது விஷயங்கள் எல்லாம் ஒட்டும். ஆனா ஆகாசத்தை அது கொஞ்சம் நிர்லேபமாக இருக்கு. அத போல உன்னுடைய மனசும் வாசனைகள் ஒட்டாததாக இருக்கணும். தியக்த இஷ்டானிஷ்ட சங்கல்பா. இஷ்டம் அனிஷ்டம் ரெண்டையும் பத்தி நீ சிந்திக்கவே வேண்டாம், சங்கல்பிக்கவே வேண்டாம். இப்படி இருக்கிறவன் தான் உண்மையான வீதராகன். நீ வீதராகனாக ஆகணும். வீதராகன்னு சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்துடணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அவன் கேட்பான், வீதராகன் தானே, அப்ப எதுக்கு யுத்தம் பண்ணணும், பேசாம இருந்துடலாமே. பிரவாக பதிதம் காரியம் இதம் கிஞ்சித் யதாகதம் குரு காரியாணி கர்மாணி ந கிஞ்சிதிக நஷ்யதி. பிரவாக பதிதம் சம்பிரதாயமா எல்லாரும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கான். சில காரியங்களை பரம்பரையா பெரியவாள்லாம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கா. அந்த மாதிரி காரியங்களை பிரவாக பதித்தம் காரியம்னு சொல்ற. அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாம் நீ செஞ்சுட்டே இருக்கலாம். வீதராகன் ராகமே இல்லை, வைராக்கியம், அதனால அதெல்லாம் விட்டுறனாங்கிறது கிடையாது. அதை செஞ்சுட்டே இருக்கலாம். ஏன் செஞ்சா என்னுடைய ஞானத்துக்கு பங்கம் வராதா? அதை செய்யும் போது எனக்கு கர்த்தத்துவங்கிறது ஏற்படுமே, அகர்த்தாவாக இருந்து நான் எப்படி செய்ய முடியும் எல்லாம் கவலைப்படாது. குரு காரியாணி கர்மாணி நகிஞ்சிதிக நஷ்யதி. அப்பேற்பட்ட கர்மாவை நீ வீதராகனாக இருந்து அனுஷ்டானம் பண்ணினேயானால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை. அதாவது கர்த்தத்துவங்கள்லாம் உன்னை வந்து ஒட்டவே ஒட்டாதுன்ற. ஏன்னா அது ஸ்வதர்மமான நித்திய கர்மாக்கள் உனக்கு நல்லது பண்ணுமே தவிர ஒரு நாளும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்காது, துக்கத்தை கொடுக்காது. பிரவாக பதித்தம் கர்மா துவமேவ கிரியதே து யத் ஜீவன் முக்த ஸ்வபாவோயம்
சா ஜீவன் முக்ததா ததா. ஜீவன் முக்தனுடைய ஸ்வபாவமே இதுதானா? அவன் ஜீவன் முக்தனாக இருந்துட்டு 4 பேருக்கு நல்ல வழியை காமிச்சுட்டு இருப்பான். நல்ல வழியை காமிக்கணும்னு ஒண்ணு அவனுக்கு கட்டாயப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை, விதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். இருந்தாலும் அந்த பிரவாகபதிதம் சம்பிரதாயமாக வந்துட்டு இருக்கக்கூடிய அனுஷ்டானங்கள், கர்மானுஷ்டானங்கள், முறைகள்லாம் இருக்கு, அதை அவன் எப்போதுமே விட்டு கொடுக்கறது இல்லை. பிரவாகபதிதம் கர்ம ஸ்வமேவ கிரியதே. ஸ்வம்னா ஸ்வதர்மம். அந்த ஸ்வதர்மத்தை எப்போதும் பண்ணிட்டு இருக்கிறது இது ஜீவன் முக்தனுடைய ஒரு லட்சணத்துல சேர்ந்து விடுத்தோன்னு. ஜீவன் முக்தனுடைய ஸ்வபாவம் இது. ஜீவன் முக்த ஸ்வபாவோயம் சா ஜீவன் முக்ததா ததா. இதம் கர்ம தியஜாமி இதம் ஆசிரயாமீதி நிர்ணயः மூடஸ்ய மனசோ ரூபம் ஞானினஸ்து சமாஸ்திதி. கர்மாவை விடணும், கர்ம சந்நியாசம் அப்படின்னு பெருசா சொல்றேன். ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்றேன். கர்த்தத்துவங்கள்லாம் அவன் ஆத்மாவில நம்புறது இல்லை, அகர்த்தா அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்னு வேற சொல்றேன். ஒரு சொல்லிட்டு அவன் எல்லா கர்மாவையும் விடாம பண்ணிட்டு இருப்பான்னு வேற சொல்றேன். இது எப்படி புரியுது சொன்னா, இந்த கர்மாவை விடறேன் அப்படிங்கிற ஒரு பாவமோ, இல்ல கர்மாவை நான் ஆசிரிக்கிறேன் அனுஷ்டானம் செய்கிறேங்கிற பாவமோ எந்த மனசுல வரும்னு சொன்னா மூடனான மனசுல, மூடனுடைய மனசுல தான் வரும். எந்த மனசு தத்துவஞானம் உள்ளதாக இருக்கிறதோ அந்த மனசுக்கு கர்மா செய்யறேங்கிற பாவமும் இருக்காது, கர்மாவை செய்யல விட்டேங்கிற பாவமும் இருக்காது. ஏன்னா கர்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே இல்லை. கர்மா ஆத்மாவில இருக்குங்கிறதும் கிடையாது, இல்லைங்கிறதும் கிடையாது. இருக்குங்கிறது பிரசக்தி வந்தா தானே இல்லைன்னு சொல்றதுக்கு. அதனால மூடஸ்ய மனசோ ரூபம் இதம் கர்ம தியஜாமி, இந்த காரியம் நான் பண்ண வேண்டியது ஆனா வேண்டான்னு விட்டுடுறேன் அப்படின்னு எந்த மனசை சிந்திக்கும்? மூடனுடைய மனசு. இது நான் செய்ய வேண்டிய காரியம், நான் செய்ய போறேன், நான் இதுக்கு கர்த்தாவாக ஆக போறேன் அப்படின்னு சிந்திக்கிறதும் அந்த மௌத்தியம் உள்ள மனசு, அஜ்ஞானம் உள்ள மனசுதான் ஞானினஸ்து சமாஸ்திதி. ஏன்னா மனசு பண்ணினாலும் அவன் பண்ணாதவனாவே இருக்கிறான். எல்லாத்துக்கும் குருவன் நபி நகரோதி நலிப்பியதேன்னு உபதேசம் பண்ற. ஸ்திராம் சம்ஸ்திதி மாயாந்தி கூர்மாங்கா நீவ சர்வசா இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா ஹிருதி யஸ்ய ஸ்வபாவதா. இந்த ஜீவன் முக்தன் இருக்கானே ஞானி, அந்த ஞானியுடைய இந்திரியங்கள்லாம் வேலை செஞ்சுட்டே இருக்கு ஆனா செய்யாமலே இருக்குங்கிறது எப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் அழகா சொல்றார். பாக்கிய விஷயங்கள்ல ஒரு ஆசக்தி இல்லாததுனால அது செய்யக்கூடிய கர்மா செய்யலேன்னு சொல்லும்படியாக ஆகிறது. ஆசக்தியோடு செஞ்ச கர்மாவை தான் செஞ்சதாக கர்மா செஞ்சதாக வச்சுக்க முடியும். இங்க என்ன ஆச்சு? பாக்கிய விஷயத்துல இவனுக்கு ஏன் ஆசக்தி இல்லை அப்படின்னு கேட்டால், பிரபஞ்சம் பூரா பொய்யானது, ஒன்னே ஒண்ணுதான் சத்தியம், ஆத்மஸ்வரூபம் தான் சத்தியம்ங்கிறத இவன் பிரத்யட்சமாகவே நன்னா தெரிஞ்சுக்கிட்டான். அதனால பாக்கிய விஷயம் அசத்தியமாக இருந்தாலும் பொய்யானதாக இருந்தாலும் பிரதிபாசத்தில் இருக்குங்கிறத புரிந்த இவனுக்கு அந்த விஷயத்துல ஆசக்தி வர முடியாது. விஷயத்த நிஜமாக நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு தான் அதுல விசேஷ ஆசக்தி வர முடியும். பொய்னு சொன்னா போதும். ஆகையால இவனுடைய இந்திரியங்கள்லாம் தைரியத்தை ஸ்திரமாக இருந்துட்டு இருக்கான். பாக்கிய விஷயத்துல ஓடுறதுங்க. ஏன்? கூர்மாங்கானிவ சர்வசா. கூர்மாங்கானிங்கிற எதுக்கு உதாரணம் சொல்றான்னா, அந்த ஆமை இருக்கு, ஆமையுடைய அங்கங்கள்லாம் வெளியிலையும் வரும் உள்ளேயும் போகும். அது நடந்து வேற இடத்துக்கு போனோம்னு சொன்னா அது கை கால் எல்லாம் வழியில வரும், தலையை வழியில நிட்டும், அது பாட்டுக்கு நடந்து போகும். ஏதாவது ஒரு சின்ன ஆபத்துன்னு தெரிஞ்சா உடனே எல்லாம் காணாம போயிடும். அதுக்குள்ள உள்ளுக்குள்ள விழுத்துடுவாங்க. அத்தியல்பமான ஒரு ஆபத்து தெரிஞ்சாலும் உடனே சூரியன் தன்னுடைய அங்கங்களை வெளியில தெரியாத உள்ள விழுத்துடுறதோ, இந்த மாதிரி இவனுடைய இந்திரியங்கள் இந்திரிய விஷயங்கள்ல இருந்து சுருங்கி இருக்கான், அப்படியே உள்ளுக்குள்ள இருக்கு. ஆகையால உள்ள இருந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கே தவிர இந்திரிய விஷயம் பரியந்தம் போய் நீண்டு வேலை செய்யல. அதனால இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா சம்ஸ்திதி மாயாந்தி. இந்த இந்திரியார்த்தங்கிற விஷயத்திலேருந்து இந்திரியங்கள்லாம் தடுத்து தானாவே நின்று இருக்கு, இவன் ஒன்னும் தடுத்து இருக்கல. அப்படி இருக்கிறதுனாலே ஸ்வபாவதான்னு போட்டார். ஹிருதி யஸ்ய ஸ்வபாவதா, தானாவே ஆத்மஸ்வரூபத்துல நிலைச்சு நிற்கிறது, வெளியில போகல. அப்படி இருக்கிறதுனாலே விஸ்வாத்மனி ததா விஸ்வம் காலத்ரயமயோதிதம் அபித்தி ஸ்ரீஜகத் சித்திரம் குருதே சித்த சித்திரகிருது. இவன் எப்படி நினைச்சுட்டு இருக்கான், இவன் எப்படி பார்க்கறான்னு சொன்னா,
இந்த பித்தி அபித்தி சித்திரம், பித்தினா ஷவர், இந்த ஷவத்துல தானே சித்திரம் வரையணும். சித்திரம் வரையறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரமே இல்லாமல் சித்திரத்தை வரையக்கூடியதாக இருக்கு சித்தம் அப்படின்னு நினைக்கிறேன். சித்தமானது சித்திரத்தை வரைகிறது. இவனை கர்த்திருவம் போக்திருத்தம் எல்லாம் வரத்துக்கு வேண்டிய சமாச்சாரங்கள்ல அதுதான் பண்றது. எங்க பண்றதுன்னு கேட்டா எங்கேயுமே பண்ணல. ஆதாரம் இருந்தா தானே வரைகிறது. சித்தியே இல்லாமல் சித்திரத்தை வரையக்கூடியதாக இருக்கு என்னுடைய சித்தம். அதனால அது இல்லை அப்படிங்கிற பூர்ணமான நம்பிக்கையோட இருக்கிறதுனால இவனுக்கு கர்த்திருவ போக்திருத்வாதி சம்சாரங்கிறது ஏற்படுறது இல்லை. வியோம்னி வியோமாத்மகமபி பிரஸ்புடம் விருத்தி வர்த்திபிஹி சித்த சித்திர கரேணாதௌ சித்திரம் சித்திரம் விதானிதம். ஆச்சரியமான ஒரு சித்திரத்தை இந்த சித்தம் உண்டு பண்ணி கொடுத்துருக்கு. எப்படின்னா ஆதாரமே இல்லை, ஆனா சித்திரம் அழகா தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சித்திரத்துக்குள்ளேயே அதனுடைய ஆதாரமும் அதுவே கல்பிக்கப்பட்டிருக்கான். என்ன சொல்ற, இந்த சித்திரம் வரத்துக்கு முன்னாடி அதுக்கு ஆதாரம் இருந்து அந்த ஆதாரத்துல சித்திரம் வருதுங்கிறது தானே நியாயமா இருக்கும், யுக்திக்கு பொருத்தமா இருக்கும். ஆனா இங்க அப்படி இல்லையா. இந்த சித்திரம் முதல்ல தனக்கு ஒரு ஆதாரத்தையும் அதுவே உண்டு பண்ணிட்டு அந்த ஆதாரத்துல சித்திரம் வந்த மாதிரி. இதுதான் இந்த மாயையுடைய விசேஷம். இது என்ன சொல்றான்னா, இந்த அவித்யை இருக்கோ இல்லையோ, இந்த அவித்யானது சைதன்யத்துல ஆசிரியிக்கிறது. அவித்யைக்கு ஆதாரம் வேணும். எது வாஸ்தவமான சத்தியமோ அதுக்கு இன்னொரு ஆதாரம் தேவையில்லை. ஆனா பொய்யானது எப்போதுமே சத்தியம்ங்கிற ஒரு ஆதாரத்தை அபேட்சிக்கும். ஒரு ஆதாரம் இல்லாமல் அது நிற்க முடியாது. அப்ப அவித்யங்கிறது பொய்னு சொல்றோம். பொய்னு சொன்னா அது எங்க இருக்கு, அதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமே. எங்கேயோ ஒரு நிஜத்துல தானே அது கல்பிக்கப்பட்டு இருக்கணும். அப்படின்னு சொன்னா ஆத்மான்னு சொல்லணும். அந்த ஆத்மாவில இந்த அவித்யை கல்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் இது எப்படின்னு கேட்டா, நிஜமா அந்த அவித்யை ஆத்மா கிட்ட நெருங்கவே முடியாது. ஏன்னா இது பொய்யானது உண்மையான, அதுவும் இந்த பொய் எப்ப ஏற்பட்ட பொய்ன்னு சொன்னா, இது அந்த ஆத்ம விஞ்ஞானம் சுப்பிரகாசம் இருக்கே, அது பிரகாசம்னா இது இருட்டு. இருட்டு வெளிச்சத்தை போய் மறைக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லை. சூரியனை போய் இருட்டு மறைச்சது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த பிரகாசத்துக்கிட்ட இருட்டு இருக்கவே முடியாது. இதுவோ சுத்த சொப்பிரகாசமாக இருந்துருக்கு ஆத்மஸ்வரூபம். அதுல இந்த இருட்டான அவித்யே கிட்டையே நெருங்க முடியாதுன்னு ஒரு ஸ்திதி. இப்படி இருக்கும்போது அது எதை ஆசிரியிச்சா அதை தான் ஆசிரியிச்சாகணும். என்ன எப்படி ஆசிரியிக்கிறது? அது ஆச்சரியம் இல்லாமல் இந்த இருட்டான அவித்யை இருக்கவே முடியாது. இப்ப என்ன பண்றதுன்னா, இந்த அவித்யை முதல்ல இந்த அவித்யை தனக்கு ஆசிரியமாக அதை ஆக்கிடுறது, அவித்யாலேயே ஆக்குறது. ஏற்கனவே ஆத்மா இருந்து அதுல நடுப்புற அவித்யங்கிறது ஒண்ணு நிஜமாவே வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, பித்தி இருந்து அதுல சித்திரம் வரைஞ்சதாக ஆகும். அப்படி இல்லை, ஆத்மா இருந்துட்டே இருக்கு. இன்னைக்கு கூட அதுல சித்திரம் கிடையாது, அவித்யை கிடையாது, என்னைக்குமே கிடையாது. ஆனா இந்த அவித்யானது தனக்கு ஆதாரமாக அந்த ஆத்மாவையும் கல்பிச்சிருக்கு. ஆத்மா தனக்கு ஆதாரமாகிறதாக இதுவே கல்பனை பண்ணுது. அது எப்படி இருக்குன்னு சொன்னா, ஒரு சித்திரமானது தனக்கு ஆதாரமான பித்தியையும் அந்த சித்திரத்துக்குள்ளேயே விழுத்து போட்டுக்கிறது. எங்க சித்திரம் இருக்கு கேட்டா அந்த பித்தி, அந்த பித்தி எங்க இருக்குன்னா அதுவும் சித்திரத்துக்குள்ளேயே இருக்கு. அந்த மாதிரி இந்த அவித்யானது தனக்கு ஆதாரமாக ஆத்மாவை காமிக்கிறது. அது எங்க இருக்குன்னா தனக்குள்ள சேர்ந்துடும். தன்னைக்குள்ள சேர்ந்துட்டு ஜீவனாக அந்த ஆத்மாவை காமிச்சு அந்த ஜீவனிடத்துல அவித்யானது அந்த மாதிரி இருந்துருக்கு. அதான் சொல்றாரு, சித்திர கரையனாதவு. சித்தம்ங்கிற இந்த சித்திரக்காரன், சித்திரம் வரையறவன் இருக்கானே, என்ன ஆச்சரியமா சித்திரத்தை வரையறான். சித்தம் தான் எல்லாத்தையும் பண்றது, மனசுக்கு தெரிகிறது, பிரதிபாசம். சித்திரம் சித்திரம் விதானிதம் பஷாத் பித்தி கிருதா யோம ரூபா சாசு அஹோ பிரமஹா. என்ன பிரமம், ஆச்சரியமான விஷயம். பித்தி பின்னாடி வருது, ஆச்சரியம். ஆனா அந்த சித்திரம் முன்னாடியே வரைஞ்சாச்சு, சித்திரத்துக்குள்ள வருது. அதுதான் அந்த அவித்யை பத்தி இப்படி சொல்றார். அபூர்வைவ அதி மாயேயம் திருணகுட்யமயி சுபா ந மனாகபி பேதோஸ்தி புடமப்பி உபலப்தையோ. எவ்வளவுதான் படிச்சுன்னு விசாரம் பண்ணி இந்த ஆத்மாவில் அவித்யை கிடையாது, ஆத்மா சுப்பிரகாசமா இருக்கு, அது சுப்பிரகாசமா இல்லாட்டா இந்த அவித்யை யாரு பாக்குறது? அவித்யை இருக்குங்கிறது எனக்கு தானே தெரியுது, அப்ப நான் தானே அதை பார்த்துட்டு இருக்கேன். அவித்யை என்ன மறைச்சு கொடுத்தனா நான் எப்படி அதை பார்க்க முடியும்? எத்தனையோ விசாரம் பண்ணலாம்.
இத்தனை விசாரங்கள் பண்ணி அவித்யங்கிறது வேற ஆத்மா வேறன்னு பிரிச்சு பார்த்தால் கூட இதனுடைய பேதம் வழங்காம இருந்துட்டு இருக்கே, அதுக்கு காரணம் அந்த அவித்யுடைய ஒரு பெரிய சாமர்த்தியம் தான். அபூர்வைவ அதி மாயேயம், ஒன்னும் இல்லாமல் இருந்துட்டு இவ்வளவு பெரிய வேலையை செஞ்சு வைக்கிறது. திருணக்குட்டிய மயி சுகா நமனாகபி பேதோஸ்தி ஸ்புடமப்யுபலப்திய, பளிச்சுன்னு வித்தியாசப்படுத்தி இதை தெரிஞ்சின்றாலும் இது பண்ற காரியத்தை நிறுத்த முடியல. யாயிமாக உபலட்சியந்தே வித்தயா சித்த சித்திரஜாக யோம்ன சூன்யதமா விதி தாமரசலோச்சனா. ஹே அர்ஜுனனே, இந்த மாதிரி அந்த சித்தம் கல்பிக்கப்பட்டு எத்தனை விஷயங்கள் உனக்கு தெரிகிறதோ அதாத்மாவாக, ஆத்மாவை தவிர பாக்கி எதெல்லாம் தெரிகிறதோ எல்லாமே அந்த சித்தம் வரைஞ்ச சித்திரங்களாக நினைக்கின்றனே, அது பண்ணின வேலை தான் இது. க்ஷணேன சேதசி யதா பிராந்தௌ லோகக்ஷயோதயௌ ஆத்மா ஜகத் ததைவேதம் சபாஹ்யாபியந்தரம் நபஹா. சொப்னத்துல ஒரு க்ஷணம் பெரிய லோகம் ஒண்ணு பார்த்தா சிருஷ்டி எடுத்து திடீர்னு எல்லாம் எடுத்து ஒரு பெரிய லோகத்துக்கு ஒரு க்ஷயம் வந்தது, உற்பத்தி வந்தது, எல்லாம் எப்படி வந்தது? அதுதான் அந்த சித்தத்தினுடைய சாமர்த்தியம். சேதத்திலேயே அது அங்கேயே உண்டாயி அங்கேயே போயிடுது. இதே மாதிரி தான் சமஸ்த ஜெகத்தும் பாஹ்ய பிரபஞ்சம் சபாஹ்யாபியந்தரம் எல்லாமே அந்த சிரந்தன மனோராஜ்யம், மனத்தினுடைய ராஜ்யம் தான் இது. அதனால கல்பிக்கப்பட்டது. இந்த மனத்திற்கே இல்லாத இருக்குன்னு சொல்லும், இருக்குங்கிறது இல்லாதன்னு காமிக்க முடியும். ஒரு அல்ப காலத்தை மகா காலமாக காமிக்கும், மகா காலத்தை அல்ப காலமாக பண்ணும், எது வேணாலும் பண்ண முடியும். க்ஷணஸ்ய கல்பீகரணே ததைவ பலவன் மனஹா க்ஷணம் கல்பீகரோ சேதது தச்சால்பம் குருதே பகு. ஒரு க்ஷணத்தை ஒரு பெரிய கல்பம் காலமாக பெருசுபடுத்தி காமிக்க முடியும் அந்த பலவத்தான மனசுக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய கல்பத்தை கூட ஒரு க்ஷணமாக காமிக்கவும் முடியும். அதுக்கும் அதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அசத் சத்குருதே க்ஷிப்ரம், அசத்த சத்தாக காமிக்கும், சத்த அசத்தாக காமிக்கும். எது சத்தியமோ அது பொய் அப்படின்னு காமிக்கும், அது கிடையாது அப்படின்னா. எது இல்லையோ அதுதான் சத்தியம் அப்படின்னு காமிக்கும். அதெல்லாம் பண்ணுவது. க்ஷணேனைவ மனோராஜ்யம் பிரதிபாதம் ஸ்வபாவதா. ஆக இந்த மனசுல இருக்கக்கூடிய வாசனை தான் இவனுடைய சம்சாரத்துக்கு காரணமாக இருந்துருக்கு. இது எப்படி போகும் அப்படின்னு கேட்டா போதத்தினால தான் போயா. இது இல்லை, ஆத்மாவை சேர்ந்தது இல்லை அப்படிங்கிற அந்த திருடமான ஆத்ம சாட்சா்காரம் வந்தால் வாசனைகள் தானாகவே குறையும். இதம் வித்தி மகாச்சரியம் அர்ஜுன இஹ ஹி யத்கில பூர்வம் சஞ்சாயத்தே சித்திரம் பஷாத் பித்தி உதேதி. இப்ப சொன்னோம் இல்லையா, முதல்ல சித்திரம் வந்து அப்புறம் தான் அதுக்கு பித்தி ஆதாரம் வந்ததுன்னு. பாரு, இது ஆச்சரியம். இது போகிறது கூட ஒரு ஆச்சரியம் தாங்கிற. அபித்தவு உச்சிதே சித்திரே திருஷ்யதே பித்தி ராததா. பித்தியே இல்லாமல் உண்டான அந்த சித்திரத்துல பெரிய ஆதாரம், அதுக்கு அந்த சித்திரத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய பித்தி தெரியுது. அஹோ விசித்திரா மாயேயம். இந்த மாயை என்ன விசித்திரமான ஒரு இது பண்றது. மக்னம் தும்பம் ஷிலா புலுதா. ஜலத்துல சாதாரணமா இந்த கல்ல போட்டா உள்ள அமுங்கி விடும். வேற இந்த தும்பம்ங்கிறது சொரக்கா போட்டாக்க அது மேல முதக்குமா. இது விபரீதமா இருக்கு. மக்னம் தும்பம், அது கீழே போயிடுக்கு, அடியில போய் உட்கார்ந்துருக்கு. ஷிலா கல்லானது முதக்கிறது. இந்த மாதிரி வைபரீத்தியம் காமிக்கிறது. வேஷ்டிதம் வாசனாரஜ்வா தீர்க்க சம்ஸ்ருதி தாமவத் சர்வம் வியோமகிருதம் வியோம்னா வியோம்னி வியோம விலீயதே புஜ்யதே வியோமனி வியோம வியோம வியோமனி சாகதம். இந்த வியோமாங்கிற சப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஆகாசம்ங்கிற அர்த்தம் இருக்கு. இந்த ஆகாசத்தை வேண்டாம், ஆகாசம்ங்கிற இந்த சப்தத்தை வேதாந்தத்துல ரெண்டு அர்த்தத்துல பிரயோகம் பண்றான். மாயேங்கிற அர்த்தத்திலையும் ஆகாச சப்தம் உண்டு, ஆத்மாங்கிற அர்த்தத்திலையும் ஆகாச சப்தம் உண்டு. அவ்யாகிருத ஆகாசம் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஆகாசம் எதுல இருக்கு அப்படின்னு கார்கி கேட்டான். தஸ்மின்னுகல் ஆகாச ஓதஷ்ட புரோதஷ்ட அப்படின்னா அந்த ஆகாசங்கிறது மாயை, ஆதாரமாக பிரம்மத்தை சொல்றது. ஒரு சில இடத்துல ஆகாசம்னு சொல்லி பிரம்மத்தையும் சொல்றது உண்டு. இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டு விதமான அர்த்தமும் உண்டு. இந்த வியோமாங்கிற ஆகாசம் மாய. இந்த மாய என்ன பண்றது, தானே ஒரு கர்த்தாவாக, தானே ஒரு கரணமாக, அதுக்கு கிரியையாக, அதுக்கு வேண்டிய சாதனமாக எல்லாம் இதுவே இந்த ஆகாசம் மாயை தான்.
அப்புறம் எங்க போச்சுன்னு சொன்னா தன்னிடத்திலேயே அது இல்லாம போயிடுச்சு. எல்லாம் பண்ணி முடிச்சு தானே காணாம போகிறது இப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இந்த அவ்யாக்கிருத்தம்ங்கிற இந்த மாயையை ஆசிரியச்சுன்றதுனாலே சுத்தமான அந்த ஆகாசங்கிறது பரமாத்ம ஸ்வரூபம் இருக்கு. அது ஒரு கர்த்தாவாக ஆகி, அது ஒரு சாதனமாக ஆகி, கிரியையாக ஆகி, சர்வம் அந்த பிரம்மன் தானே. சர்வங்கள் விதம் பிரம்மா. நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டு திருஷ்டி, பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாமே அவித்யதான் அப்படின்னு ஒரு திருஷ்டி, பார்க்கக்கூடிய வஸ்து எல்லாமே சர்வங்கள் விதம் பிரம்மா அப்படின்னு ஒரு திருஷ்டி. பிரம்மன் தான் இவ்வளவு அனாத்மாவாக ஆயிருக்குன்னா எப்படின்னு கேட்டா மாயதான் அதுக்கு காரணம். ஆக மாயால இல்லாதது எல்லாம் நடக்கும், எல்லாமே நடக்கிறது. வேஷ்டிகம் வாசனா ரஜ்வா தீர்க்க சம்ஸ்ருதி தாமவது. ரொம்ப தீர்க்கமான ஒரு சம்சாரங்கிற கயிறுனால கட்டப்பட்டு இருக்கான். வாசனோத்வேஷ்டனே நைவ ததிக உத்வேஷ்டியதே அர்ஜுனா. அந்த வாசனையுடைய உத்வேஷ்டனம் அது இவனை சுத்தின்னு இருக்கிறதுனால தான் இந்த அவித்யால ரொம்ப திருடமாக கட்டப்பட்டு இருக்கான். பிரதிபிம்பம் யதா ஆதர்சே ததேதம் பிரம்ம நிஸ்வயம். திருஷ்டாந்தம் சொல்லிட்டார். கண்ணாடிக்குள்ள முகம் போய் மாட்டின்றது பிரதிபிம்பமாக. முகம் இங்க வெளியிலேயே தான் இருக்கு. எப்படி கண்ணாடிக்குள்ள போச்சு? போகல, ஆனா கண்ணாடிக்குள்ள இருந்துட்டு இருக்கு. முகம் தெரியுது, பிரதிபிம்பம். எப்படி எங்க இருக்குன்னு கேட்டா கண்ணாடியில இருக்குன்னு தான் சொல்லுவோம் பிரதிபிம்பத்தை. எப்படி மாட்டின்றது? அதான் ஆச்சரியமான விஷயம். அது போல மாட்டிக்காமலே இந்த ஆத்மஸ்வரூபம் இருந்துட்டு அந்த அவித்யால மாட்டிருக்கு. பிரதிபிம்பம் யதா ஆதர்ஷே ததேதம் பிரம்மணி ஸ்வயம். இந்த பிரம்மத்தை அதுல போய் மாட்ட வச்சு அதுக்கு சம்சாரியாக ஆக்கி வச்சிருக்கு. அகம்யம் சேத பேதாதேகே ஆதார அனன்யதாவட்டா. சரி, இது ஏதாவது கண்ணாடியை உடைச்சு தள்ளுற மாதிரி இந்த அவித்தியை உடைச்சு தள்ளிட்டோம்னா வெளியில கொண்டு வந்துடலாமேன்னு கேட்டான். ஒன்னும் பண்ண முடியாதா? உடைச்சதுக்கு அந்த வஸ்து இருந்தா தானே. வெறும் ஆகாசத்தை வெட்டி போவோம் அப்படின்னு சொல்லி வெட்டி நாக்க எண்ணத்தை எப்படி பண்றது? சேதம் பேதம் எதுவுமே பண்ண முடியாது. சேதனம் பேதனம் எல்லாம் அச்சேத்யோயம் அதாக்கியோயம்னு ஆத்மாவுக்கு சொல்ற மாதிரி இதுக்கும் அதேதான். ஒரே ஒரு காரணத்தினாலதான் இதை நிவர்த்தி பண்ண முடியும். அனன்யச்சேத பேதாதி பிரம்மணி பிரம்மணா அம்பரம். அதை காட்டிலும் தனியான ஒரு சத்தை இருந்ததுன்னா பிரம்மத்திலேருந்து இதை விலக்கி எடுத்தது தள்ளி விட்டுடலாம். ஆனா பிரம்மத்தினுடைய சத்தை காட்டிலும் தனியாக இந்த அவித்யைக்கு ஒரு சத்தையே இல்லையே. அது எங்கே விளக்க முடியும்? அது கிம் கதம் கஸ்ய கேனைவ சித்தியதேவா கோ பித்தியதே. இது எப்படி வச்சு சேதனம் பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. கேன இஹ வாசனா பாவா போதாத் சம்பன்னைவதே. அதனால இத போகிறதுக்கு ஒரே வழி போதம் ஒண்ணுதான். காரியத்தை பண்ணி இப்படி வெட்டுறேன் கொட்டுறேன்னு சொன்னா அதை ஒன்றும் செய்யறதுக்கு முடியாது. போதத்தினால அது இல்லைங்கிறது சித்தமாக ஆயிடும். யோ ந நிர்வாசனோ நூனம் சர்வ தர்ம பரோபிசன் சர்வஜோபி அதிபத்தாத்மா வஞ்சரஸ்தோ யதாஹரிஹி சொன்னார். வாசனையை நிவர்த்தி பண்ணாமல் சர்வ தர்ம பரோபி, எல்லா தர்மம் ரொம்ப பெரிய தர்மிஷ்டனா இருக்கான், எல்லா தர்மத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டே அனுஷ்டானம் பண்ணிட்டே இருந்தாலும், சர்வஜன்னு சொன்னா நிறைய படிச்சிருக்கான், அப்படி இருந்தாலும் வாசனாபத்த ஹிருதயனாக அவன் இருந்தானே ஆனால் அதிபத்தாத்மா அவன் பெரிய பெரிய சம்சாரிதான். பஞ்சரஸ்தோ யதா ஹரிஹி. சிம்மங்கிறது ஹரிஹிங்கிறது சிம்மம்னு ஒரு அர்த்தம் உண்டு. சிம்மங்கிறது பெரிய ராஜா, காட்டுக்கே ராஜா. விலங்குகளுக்கெல்லாம் அந்த மிருகங்களுக்கெல்லாம் அரசன்னு சொல்றோம். சுதந்திரன் ராஜான்னு சொன்னா சுதந்திரனாக இருக்கணும். ஆனா அவனை கொண்டு கூட்டுல அடைச்சி வச்சுட்டாக்க அடைச்சி வைக்கலாம். அப்படி இருக்கும் போது பத்தன் தான். வனராஜான்னு சொன்னாலும் அவன் இப்ப பத்தன் தான். அது போல இவன் எவ்வளவு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தாலும் தன்னுடைய வாசனை மனசு நிர்வாசனமாக ஆகலேன்னு சொன்னால் அவன் பத்தன் தான், கூட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான். சாந்தாத்மா விகத பயோஜித அமிதாஷா நிர்வாணோ கலித மகா மனோ விமோகா சம்யக் ஸ்வம் ஸ்ருதம் அவகம்ய பாவனம் தத் திஷ்ட ஆத்மனி அபஹதி ஏகசாந்தி ரூபா. சாந்தாத்மா, ஹே அர்ஜுனனே, நீ சாந்தாத்மாவாக ஆகணும். விகத பயம் இல்லாதவனாக ஆகணும். உஜ்ஜித அமித ஆசா, அளவே இல்லாத இந்த ஆசைகள்லாம் இல்லாதவனாக ஆகணும். நிர்வாணா, சரீர சம்பந்தம் இல்லாதவனாக ஆகணும். கலித மகா மனோ விமோகா, மகத்தான ஒரு மனசுல மோகம் ஏற்பட்டிருக்கே அதெல்லாம் உன்னை விட்டு நீங்கணும்.
நான் சொன்ன விஷயத்தை சம்யக் அவகம்ய, ஸ்ருதம் சம்யக் துவம் அவகம்ய, நான் சொன்ன இந்த விஷயத்தை பாவனம் பவித்திரமான விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு ஆத்மனி திஷ்டா ஏக சாந்தி ரூபா, உன் ஆத்மஸ்வரூபத்திலேயே உன் ஆத்மஸ்வரூபம் இருக்கணும். இப்ப வேற எங்கேயோ இருக்கு, இதை புரிஞ்சுட்டேன்னா ஆத்மஸ்வரூபத்திலேயே ஆத்மா இருக்கணும். அர்ஜுனன் சொல்றான், நஷ்டோ மோகஸ்மிருதிர் லப்தா ஸ்வத் பிரசாதாத் மயாச்யுத ஸ்திதோஸ்மி கத சந்தேகா கரிஷ்யே வசனந்தவ. நீங்க உபதேசம் பண்ணினதுனால என்னுடைய மோகமானது விநாசத்தை அடைஞ்சுடுத்து, ஸ்மிருதிர் லப்தா நான் யாருங்கிறது ஞாபகம் வந்து கொடுத்து. ஸ்மிருதி மரணம் அப்படின்னா எனக்கு மறந்து போயிருந்தது நடுப்புற. இது ஒன்றும் புதுசா வந்ததுன்னு இல்லை. ஸ்மிருதின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, அனுபவத்துக்கும் ஸ்மிருதிக்கும் வித்தியாசம் என்னன்னா, அனுபவம்னா இப்பதான் புதுசா இப்பதான் வருது, இதுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. ஆனா ஸ்மிருதின்னு சொன்னா ஏற்கனவே தெரியும், நடுப்புற கொஞ்ச நேரம் போயிட்டு அப்புறம் திரும்பி வருது. ஸ்மிருதிர் லப்தான்னு தான் சொல்றாங்க. ஆக தெரியாம இல்லை, தெரிஞ்சுதான் இருக்கு, தெரியாம இருக்கிறதாக நினைச்சுட்டா அப்புறம் இப்போ அந்த அஜ்ஞான நிவர்த்தியானதுனால திரும்பி தெரியுது. அதனால ஸ்மிருதிர் லப்தா எப்படி கிடைச்சது? இது ஸ்வத் பிரசாதாத் மயாக்கித, உன்னுடைய அனுகிரகத்தினால உபதேசத்தினால எனக்கு இப்பேற்பட்ட ஸ்மிருதி கிடைச்சது. இப்ப எந்த சந்தேகமும் இல்லாமல் சௌட்சமா இருந்துட்டு இருக்கேன். ஸ்திதோஸ்மி கத சந்தேகா, நீ எப்படி சொன்னியோ அப்படியே பண்ணேன். கரிஷ்யே வச்சனம் தவ. ஸ்ரீ பகவான் வாச்ச, விருத்தயோ யதி போதேன சம்சாந்தாக ஹிருதயே ஸ்புடம் தச்சித்தம் சாந்தமேவாந்தः வித்தி சத்துவம் உபாதனம். உன்னுடைய சித்தத்துல விருத்திகள் எப்ப உண்டாகிறது நின்று போறதோ, சாந்தமாயிடுறதோ, சித்தத்துல எப்ப பார்த்தாலும் சித்தத்தை பார்க்க ஆரம்பிச்சா தெரியும் அது இதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு. நானா விதமான சிந்தனைகள் வந்துட்டே இருக்கு, ஒரு க்ஷணம் சும்மா இருக்க முடியாது. அந்த சிந்தனைகள்லாம் அதுக்கு விருத்தின்னு பேரு. இருக்கு இல்ல, இருக்கிறது இல்லாதது, நல்லது கெட்டது, நானா விதமா அதை சிந்தனை பண்ணிட்டே இருக்கும். நாம சொன்னா கேட்காது. எதுக்கா சிந்தனை பண்றோங்கிறதுலாம் ஒன்றும் கணக்கே கிடையாது. இந்த விருத்திகள் எல்லாமே சாந்தமாயிடுச்சுன்னு சொன்னால் எப்படி சாந்தமாகும்? போதேன சம்சாந்தா, ஆத்ம தத்துவ போதம் வந்தால் மனசுல இருக்கக்கூடிய இந்த சாஞ்சல்யங்கள்லாம் நிவர்த்தியாகும். அப்பதான் அது சாந்தம்னு பேரும். தச்சிந்தம் தச்சித்தம் சாந்தமேவ அந்தர் வித்தி சத்துவம் உபாகதம். அப்போ அந்த சித்தத்துல சத்துவகுணங்கிறது மேலோங்கி நிற்கிறது, அது சாத்விகமான சித்தமாக ஆயிடுது. சேத்திய ரஹிதம், சாத்விகமாக அந்த சித்தம் ஆகும்போது அது விஷய சம்பந்தத்திலேருந்து தன்னை விளக்கும், சுத்தமான இடத்துல இருக்கணும்னு பார்க்குமா. தச்சேத்திய ரஹிதம் பிரத்யக் சேதன நாமகம் எத்து அசேஷ வினிர்முக்தம் தத் சர்வம் சர்வதச்சயது. பாக்கிய விஷயத்திலேருந்து அது விடுபட்டு ஆத்மாவில ஈடுபடும். அப்படி இருக்கும்போது அதுக்கு சேத்தனம்னு ஆயிடும். இப்ப இந்த சித்தமா இல்லை, ஆத்மாவில இறங்கியாச்சுன்னா அது ஆத்மஸ்வரூபமாக மாறும். சித்தத்துடைய ஸ்வரூபம் அது என்னன்னு சொன்னா, எந்த விஷயத்தோட சம்பந்தப்படுறதோ அந்த விஷயமாவே ஆயிடும், தனியா இருக்காது. அது எதோட சேர்றதோ அதோட சேர்ந்துவிடும். ஆத்மாவில இருக்கும்போது இதுவும் சேத்தனமாகவே மாறிடுறது. எல்லாத்தையும் சேர்த்து விட்டாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா பாக்கிய விஷயத்த, அப்ப என்ன ஆகும்னா அசேஷ வினிர்முக்தம் எத் சர்வம் சர்வதஸ்து. இந்த சித்தம் என்ன ஆறுது, இதுவே சர்வாத்மகமாக ஆயிடும். இது சித்தம்ங்கிறது வாஸ்தவத்துல அதுக்கு தனியான ஒன்றும் சொரூபம் இல்லை. அது எந்த விஷயத்தை பிடிக்கிறதோ அந்த விஷயத்தை அனுசரித்து சின்னதாவோ பெருசாவோ ஆயிடும். சின்ன விஷயத்தை பார்க்கும்போது சின்னதா இருக்கும், பெருசா மனசுல வேணும் பெருசா ஆயிடும். ஆத்மாவை கொடுத்தோன்னா பாக்கிய விஷயத்தை அப்படி சர்வம் சர்வம் சர்வதஷ்ட எல்லாமாக ஆயிடும். அது எல்லாமா இருக்கிறதுனால இதுவும் எல்லாமா ஆயிடுறதான். ஆனா நகேச்சன விதந்தேதே தற்பதம் ஜாகதாதயா, இந்த விஷயத்தை யாருமே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அகம்யம் ஏனம் ஆத்மானம் வித்தி தூரம் திருஷாமிக. இது புரிஞ்சுக்கலேன்னு சொன்னா அப்புறம் ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த தத்துவம். இவனுக்கு இதை புரிஞ்சுட்டான்னா ரொம்ப கிட்ட இருக்கு, இல்லாட்டா தூரத்தை இருக்கு. தெரிஞ்சுட்டானே ஆனால் யதா அனலகிரிம் பிராப்திய ஹிமலேஷோ விலீயதே சுத்தம் ஆசாத்திய சித்தத்துவம் அவித்யா விலீயதே ததா. நெருப்பு, அனலகிரி மலை போல நெருப்பு எரியிறது, அதுகிட்ட கொஞ்சோண்டு பனி போய் நிக்க முடியுமா? போச்சுன்னா உடனே காணாம போயிடும். அது போல சுத்தமான இந்த சித் தத்துவத்தை புரிஞ்சுட்டாச்சுன்னா அவித்யங்கிறது காணாம போயிடும். குவராகி ரஜஸ்துச்சா வாசனா போக பந்தனம்
கோ பூரித ஜெகஜாலஹா சித் தத்துவ விபுலானிரஹா. இந்த சித்தம்ங்கிறது எப்போ ரஜஸுக்கு கட்டுப்பட்டு இருக்குமோ, ரஜோகுணத்துல அதுவா அந்த தமோ குணத்துல இருக்குமோ, அப்போ போகம், அப்போ வாசனை போகம் இதெல்லாம். அந்த சித்தத்துவமே அதுல நிறைஞ்சுடுத்துன்னு சொன்னால் பூரித ஜெகஜாலஹா, ஜால சித்தத்துவம், அதாவது எல்லா உலகம் பூரா எல்லாமே தான் தான்ங்கிற ஆத்மஸ்வரூபம் தான் தெரியுமே. அப்ப போகத்துக்கோ பந்தத்துக்கோ அதுல எங்க இடம் இருக்கும்? இடமே இல்லை. இப்படியாக அந்த பந்தத்திலேந்து விலகறதுக்கு உபதேசம் பண்ணிட்டு கடைசியில சொல்றார், விஷய விஷ விஷூச்சிகாம் அசஸ்துவம் நிபுண மகம் ஸ்திதி வாசனாம் அபாத்திய அபிமத பரிகார மந்திர யுக்தியா பவ விபவோ பகவான் ஜியாம் அபூமிஹி. ஜியாம்னா பயங்கள், பயங்களுக்கு இடமில்லாதவனாக நீ ஆகணும். விஷய விஷூச்சிகா, விஷயங்கிற அந்த ரோகத்தை நீ நிவர்த்தி பண்ணு, அகங்கிற வாசனையும் நிவர்த்தி பண்ணு. அந்த கண்ணத்தானதான் ஆத்மாவில் அகங்கிற ஒரு அகம்பாவம் வருது. இதெல்லாம் எப்படி நிவர்த்தி பண்றதுன்னு சொன்னா அது ஒரு மந்திரம் யுக்தி எல்லாமே இங்க சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த யுக்தி புரஸ்தரமாக இதை நிவர்த்தி பண்ணினேன்னா நீ எந்த பயத்துக்கும் ஆளானவனாக இருக்க மாட்டே, நிர்பயமாகவே. ஸ்ரீ வசிஷ்டவாச்ச இதி கதிதவதி திரிலோகநாதே க்ஷணமிவ மௌனம் உபஸ்திதே புரஸ்தாத் அத மதுபைவ அசிதாப்ஜ கண்டே வச்சனம் உபயுஷ்யதி தத்திர பாண்டுபுத்திரஹா. இந்த மாதிரி பகவான் திரிலோகநாதரான பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணிட்டு ஒரு க்ஷணம் மௌனமாக இருந்தாராம். இந்த பாண்டுபுத்திரன் அப்ப சொல்றான், அர்ஜுனன் சொல்றான், அர்ஜுன வாச்ச பரிகலித சமஸ்த சோக பாரா பரமுதயம் பகவன் மதிர் கதேயம் மம தவ வச்சனேன லோக பர்த்து தினபதினா பரிபோஷிதா அப்திரீவ. பரிகலித சமஸ்த சோக பாரா, சமஸ்த சோக பாரங்களும் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. பரமுதயம் பகவன் மதிர் கதேயம், என்னுடைய மதியானது இப்பதான் உதயம். இதுவரை புத்தி வேலையே செய்யல, இப்பதான் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. எப்படி? உன்னுடைய வச்சனத்தினால்தான் இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கு. தினபதினா பரிபோதிதா அப்தினீவ. எப்படி அந்த கமலங்கிறது தினபதிங்கிற சூரியன் உதிக்கும் போது மலர்றதோ அது போல உன்னுடைய வச்சனத்தினால என்னுடைய புத்தி இப்ப மலர தொடங்கி இருக்கு. இத்யுக்த்வா உத்தாய காண்டீவ தன்வாச ஹரிசாரதி அர்ஜுனோ கத சந்தேகோ ரணலீலாம் கரிஷ்யதி. இப்படியாக சொல்லிட்டு அந்த அர்ஜுனன் தன்னுடைய வில்லை தூக்கி மறுபடியும் அந்த யுத்தத்தை பண்ணுவான், ரணலீலையை செய்வான். இது ஏற்கனவே வரப்போறதை முன்னாடியே கூட்டி சொன்னதுனால செய்வான்னு உபதேசம் பண்றார் வசிஷ்டர் ராமருக்கு. இப்படியாக அர்ஜுனோபாக்கியானம் முடிஞ்சது. இப்ப வசிஷ்டர் திருப்பி ராமருக்கு உபதேசம் பண்றார். ஏதாம் திருஷ்டி அவஷ்டபிய ராகவ அக விநாசினி திஷ்ட நிஸ்தங்க சந்நியாச பிரம்மார்ப்பணமயாத்மகா. இப்ப சொன்ன பகவான் உபதேசம் பண்ணின அந்த திருஷ்டி, இந்த திருஷ்டி அக விநாசினி, எல்லா விதமான பாபத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது. இந்த திருஷ்டியோடு நீ இருக்கணும். இருந்தால் நான் நிஸ்தங்க சந்நியாச, இல்ல நிஸ்தங்கன்னு சொல்றா, சந்நியாசம்னு சொல்றா, ஞாசகிதி பிரம்மா, பிரம்மன் தான் அந்த சந்நியாசம்னு வேற சொல்றா. இப்ப ஏற்பட்ட பிரம்மார்ப்பண மயமாக நீ இருக்கணும். செய்யக்கூடியது எல்லாமே பிரம்மார்ப்பணம். யஸ்மின் சர்வம் யதஸ் சர்வம் யஸ் சர்வம் சர்வதச்சய யஸ்ய சர்வமயோ நித்யம் ஆத்மானம் வித்திதம் பரம். இந்த ஜெகத்தெல்லாம் எங்க இருக்குன்னு கேட்டா ஒண்ணுல இருக்கு. எல்லா ஜெகத்துக்கும் ஆதாரமானது, சர்வத்துக்கும் ஆதாரமானது. எத சர்வம்னு சொன்னா சர்வத்துக்கும், அதாவது உற்பத்தி காரணமாக இருக்கு. அதுல இருந்து வந்ததுதான் சர்வம். அதுல இருந்து சர்வத்தை உண்டு பண்ணக்கூடியது, சர்வத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது, சர்வமாகவும் தானே இருக்கக்கூடியது. இப்ப ஏற்பட்டது எதுன்னு கேட்டா பரமாத்மான்னு தானே சொல்லுவா. எல்லாரும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த ஈஸ்வரனே ஆத்மானம் வித்தி, எல்லாமே அதுதான்னு சொன்னா நீயும் அதுதான்ங்கிறது புரிஞ்சுக்கோ. ஆத்மஸ்வரூபமும் அந்த பரமாத்மா தான். தூரஸ்தமப்பிய தூரஸ்தம் சர்வகம் தஸ்தமேவச்ச தஸ்தா தத்தாம் அவாப்னோஷி ததேவாசி அஸ்த சம்சய. சந்தேகமே பட வேண்டாம், அதுதான் நீ. தூரஸ்தம், தூரஸ்தம் அப்படி அதூரஸ்தம், ரொம்ப தூரக்கு அது இருக்கு. யாருக்குன்னு கேட்டா தெரிஞ்சுக்காதவாளுக்கு. அப்படி இருந்துட்டு தெரிஞ்சுட்டாச்சுன்னா
அதூரஸ்தம், ரொம்ப சமீபத்துல இருக்கு. இது எப்படி ரொம்ப சமீபத்துல இருக்குன்னு சொல்றேன்னா, நீ இருக்கே நான் இருக்கேங்கிறது சந்தேகம் இல்லாம இருக்கு இல்லையா? அப்போ எல்லா பதார்த்தத்துக்கும் சத்தையை கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டா அந்த ஒன்னே ஒண்ணுதானே சத்துங்கிறது. அந்த சத்து இல்லாம சத்தை எதுவுமே இருக்க முடியாது, எதுவுமே சத்தாக முடியாது. அப்ப நான் சத்தா இருக்கேங்கிறது சந்தேகம் இல்லாமல் எனக்கு தெரியுதுன்னு சொன்னா அது நானாகவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கறத ஒத்துண்டாகணும். அந்த சத்பதார்த்தத்தினுடைய சத்தையத்தானே வாங்கிட்டு என்ன நான் சத்தாக நினைச்சுக்கிறேன். அதனால தத்ஸ்தம், அதுலத்தான் நான் இருந்துட்டு இருக்கேன். தத்ஸ்தா சத்தாம் அவாப்னோஷி, அந்த பரமாத்மஸ்வரூபம் இருக்கு, சுத்தமான ஆத்மஸ்வரூபம், அதுல இருந்து கொண்டுதான் நீ இருக்கிறாய். அது உன்னை விட்டு விலகி தூரப்படுத்துச்சுன்னா நீ இருக்கவே மாட்டியே. அதனால ததேவாசி அஸ்த சம்சயா, சந்தேகமே இல்லாமல் அந்த சத் ஸ்வரூபமே தான் நீ, அதை தவிர வேற எதுவுமே இல்லை. சா பரா பரமா காஷ்டா சா திருஷாம் திருக் அனுத்தமா சா மகிம்னாஞ்ச மகிமா குருநாம் சா தசா குரு. அதுதான் எல்லாங்கிறதுக்கு அந்த விபூதி யோகம் சொல்றாரோ இல்லையோ அந்த மாதிரி இங்கேயும் அதுதான் எல்லாங்கிறத வரிசையா சொல்லிட்டே வர. அதுதான் பெரிய பெரிய மகிமைன்னு சொன்னா அதுதான் மகிமை. குருவாக இருக்கிறதும் அதுதான், எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடியது. எனக்கு குரு ஒருத்தர், அவருக்கு குரு இன்னொருத்தர் சொன்னா குரு குரு எல்லாருக்குமே குருவாக இருக்கக்கூடியதும் அதுதான். சா பரமா காஷ்டா, கடைசி வரை எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துல கடைசியில தெரிஞ்சுக்க வேண்டியது, கடைசியில முடிவு என்னன்னு கேட்டா அதுதான். தத் வித்தி பரமம் பரம், அடைய வேண்டிய பலங்கள்ல கடைசியாக அந்திமமான பலம் என்னன்னு கேட்டா பரமம் பதம் அதுதான். ஆத்மா, அதுதான் ஆத்மா. தச்ச விஞ்ஞானம் பிரம்ம தத்பரம், அதுவே பிரம்மம். தச்ரேயா ச சிவஹா சாந்தஹா சா வித்யா சா பராஸ்திரிஹி, அதுதான் அந்த துரியம்னு சொல்லக்கூடிய சிவம் சாந்தம்னா சொல்றது அதுதான். வித்யா ஸ்வரூபமே அதுதான், அதுதான் பரமஸ்திதி. இப்படி வரிசை சொல்லிட்டே வரார். போகா பாவனமேவேக பரமம் யத்வ லட்சணம். இது தெரிஞ்சின்றாச்சுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன லட்சணங்கள்லாம் சொல்றார். மனசுல போகம் வேணுங்கிற இச்சை வராமல் இருக்குன்னு ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த மாதிரி மனசுல போகம் வேணுங்கிற இச்சை வராம போறதுக்கு காரணமே பிரம்மபோதம் தான். அப்ப அந்த காரியத்தை வச்சு அனுமானம் பண்ணிடலாம். எவ்வளவு படிச்சாலும் அந்த பரோட்சமாக தெரியறதுங்கிறது வேற விஷயம். மனசுல அந்த போதம் ஏறுறதா ஏறலையாங்கிறது பிரச்சனை இல்லையா? மனசுல அந்த போதம் ஏறுறதுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா, மனசுல போக விஷயமான ஆசைகள் வராம இருக்கு, பாவனையே வரல, அந்த சிந்தனையே வரலன்னு ஆச்சுன்னா ஓஹோ அது வராம இருக்கிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய போதம் மனசுல ஏறுறதுங்கிறத புரிஞ்சுக்கலாம். போக அபாவனமேவேக பரமம் ஞத்வ லட்சணம், ஞானிக்கு லட்சணமாகிறது. இதோ நாபிமதா சர்வே ஞஸ்ய போகா ஸ்வபாவதா. அந்த ஒரு காரணத்தினால அவளுக்கு போகத்துல ஆசை வராது. என்ன காரணத்தினால? அவ யோசனை பண்ணி பார்ப்பாளாம், இதனால எனக்கு திருப்தி கிடைக்குமான்னு. பவந்தி கோ அதி திருப்தோஹி துரந்தங்கில வாஞ்சதி ஏததேவ பரம் வித்தி யத்வஸ்ய அபரலட்சணம். அதான் இதனால எவனுக்கும் திருப்தி கிடைக்காது. கொஞ்சமான போகம், ஏதாவது போக ஆசை எது இருக்கோ இது போகத்தோட பெருசு, ரொம்ப பெருசு. இதுக்கு அபேட்சிதமான போகம் எத்தனை கொடுத்தாலும் இதுக்கு போராது. ஏன்னா துஷ்பூரேன அனலேனு போட்டிருக்காரு. இது ஒன்றும் தீந்து இவ்வளவு கிடைச்சாச்சுன்னா போறோம் அப்படின்னு நிற்கக்கூடியது இல்லை. அதனால இந்த போகத்தை அடைஞ்சே நமக்கு ஒன்றும் திருப்தி கிடைக்காது, இது சாந்தமாகுங்கிறது கிடையாது. அதனால இதுல அனாவசியமாக ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. ஏததேவ பரம் வித்தி, இதை விட அபாரமான வேற வழி இல்லைன்னா சொன்னா இப்படியே இருக்க வேண்டியதுதான், இது கடைசியில வச்சுட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா வேற வழி இருக்கே, அபாரமான ஆனந்தம் ஒண்ணு இருக்கே, பிரம்மவித் ஆப்னோதி பரம்னு ஒண்ணு இருக்கும்போது நம்ம அல்பத்துல போய் நிற்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் அந்த ஞானியுடைய திருஷ்டி. அதனால அவனுடைய மனசானது சாமான்யமான போகங்கள்ல ஈடுபடுறதில்லை. ந பந்தாய ந மோக்ஷாய ஸ்தித ஆத்மனி கேவலம் கேன் நிரர்த்த சம்வித்தி நிர்வாணே நஜ விந்ததே. அவன் பந்தம் வேணும்னு ஆசைப்படல, மோட்சம் வேணும்னு ஆசைப்படல, ஆத்மாவா இருக்கணும்னு ஆசைப்படுறான். ஆத்மனி கேவலம் ஸ்திதா, ஆத்மாவா இருக்கணும், பந்தம் மோட்சங்கள்லாம் எனக்கு சிந்தையே இல்லை. சிச்சேத் நிரர்த்த சம்வித்தி நிர்வாணே நஜ விந்ததே. சிச்சேத் நிரர்த்தம், இவனுடைய சைத்தன்யமான சித்தமானது
பாக்கிய விஷயத்தோடு சம்பந்தப்படாம இருந்துடுத்துன்னு சொன்னா அதுவே போதும். இவன் நிர்வாணம், அதாவது மோட்சத்துல இருந்துருக்கான். இதுக்கப்புறம் வேற ஏதோ அங்க போனா இங்க போனங்கிறதுலாம் ஒண்ணு கேட்டார். தத் பந்த மோக்ஷ பக்ஷாதேர் நாமாபீக நவித்தியது. அந்த விஷயத்தோடு சம்பந்தப்படாம சித்தம் இருந்துடுத்துன்னு சொன்னா பந்தம் மோட்சங்கிற பேருக்கு கூட ஒண்ணும் இல்லையா. பந்தம் இருந்தா தானே மோட்சம். ஆக இதுக்கெல்லாம் அங்க ஒண்ணும் இடமே இல்லை. மோக்ஷோஸ்து, அப்ப மோட்சம் வேணும்னு எல்லாரும் சொல்லிக்கிறாளே என்னன்னு கேட்டா அதெல்லாம் முன்னாடி, இந்த மாதிரி வரத்துக்கு முன்னாடி. மோக்ஷோஸ்து இத்தேவ போதோந்த பூர்ணதா க்ஷய காரணம். இவன் விஷயத்திலேருந்து தன்னை விடுபடணும்னு மனசுக்கு சொல்லி கொடுக்கணுமே தவிர மோட்சம் வரணுங்கிறத புதுசா ஒரு ஆசையை கலப்பி விட்டுக்கிட்டேன். நீங்க இது விட்டு போனா தானாவே அது கிடைக்கும் அப்படின்னு உபதேசம் பண்றார். ஏவமாத்தியம் பரந்தத்துவம் சித்தனம் பரமும் பதம் தஸ்தாயதே மகாரூபாக பிரம்ம விஷ்ணு ஹராதேகா. இந்த மாதிரிலாம் நீங்க பிரமாதமா உபதேசம் பண்றேன். இதெல்லாம் யாராவது தெரிஞ்சுட்டு அனுபவிச்சு அந்த ஸ்வரூபத்துல இருக்கான்னு சொன்னா நாமளும் நம்பலாம். சரி நமக்கும் உண்டு அப்படின்னு. யார் இருக்கான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார். இந்த தத்துவம் ஜாத்வா, இதை புரிஞ்சுண்டவா இருக்காளே பிரம்ம விஷ்ணு ஹராதேகா, நிறைய பேர் இருக்காவா. எல்லாருமே இந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டதுனாலதான் இருந்துட்டு இருக்கா. வருஷமா விபூதி குரந்தி உச்சைஹி ஜனா துஷ்டா இருப்பா இவ. அவளுடைய விபூதி அபாரமாக இருந்துட்டு இருக்கு, ஐஸ்வர்யமானது. ஆகாசகமாவா என்ன வேணாலும் பண்ண, அதாவது ஜீவன் முக்தாளாக இருந்துட்டு அவ ஆகாசகமனம் பண்ணலாம், அது பண்ணலாம், இது பண்ணலாம். அவளோட சம்பந்தம் இல்லை. கிரீடு தேசிரம் ஆத்மஸ்வரூபத்துல இருந்துட்டு இருக்கிறார். இப்படியாக அவர் உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்றதுக்கு சாயந்தரம் ஆயிடுத்து. சூரிய பகவான் அஸ்தமனத்தை அடைஞ்சிட்டார். அப்புறம் அவர் சபை கலைஞ்சது. மறுநாள் காலம்புற சபையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி 16வது நாள் முடிஞ்சுதான். இத்யுக்தவதி அத முனவு திவசோ ஜகாமா சாயந்தனாய விதயே அஸ்தமினோ ஜகாமா ஸ்நாத்தும் சபா கிருத நமஸ்கரணா ஜகாமா ஷியாமாக்ஷயே ரவிகரைஷ்ட சகாதிராமா. இந்த மாதிரி உபதேசம் பண்ணின உடனே அந்த சமயத்துல சூரியாஸ்தமன காலம் வந்தது. கொள்ள சந்தியாவந்தனாதி காரியங்கள்லாம் சாயங்காலம் செய்ய வேண்டிய காரியத்துக்காக சபைங்கிறது எல்லாரும் நமஸ்காரத்தை பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டா. மறுநாளைக்கு சூரியோதயம், சூரியன் வரும்போது இவாளும் திருப்பியும் மறுபடியும் கூறினான்.